Hi friends, welcome to our channel. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு பேஸ் எர்த் நியூட்ரல் டெஸ்டர் எப்படி செய்ய போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம். அது தேவையான பொருட்கள்லாம் நான் ஸ்க்ரீனில் காமிக்க பார்த்துக்கோங்க. அடுத்து இதே அதுக்குரிய சர்க்யூட் டயக்ராமு. இது உங்களுக்கு வேணால் நான் வந்து சர்க்யூட் டயக்ராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 3 பின் டாப் எடுத்துக்கோங்க. இது வந்து நான் 6 ஆம்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம பிளக்கு முக்கால்வாசி 6 ஆம்ஸ் தான் நம்ம வீடியோவில் இருக்கும். பிளக்ல கரண்ட் கரெக்டாக வருதான்னு பார்க்க 6 ஆம்ஸ் இதே போதும். அதை ஓப்பன் பண்ணி வச்சுப்போம். முதல்ல ஓப்பன் பண்ணிட்டு இந்த பிளக்கை மட்டும் எடுத்துக்கோங்க. பின் உள்ள சைடு எடுத்துக்கோங்க. அதை எடுத்துட்டு அந்த ரெட் கலரில் ஒன்று இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிடுங்க. அது நமக்கு தேவையில்லை. இப்போ அதுக்கு இன்னொரு சைடை எடுத்து அதில் வந்து 3 இது மார்க் பண்ணிக்கோங்க. மேலே சென்ட்ரு, கீழே வந்து 2 ஓரத்துலையும் ஹோல்ஸ் போடுறதுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மார்க் பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம ட்ரில்லிங் போடணும். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ட்ரில்லிங்கும் போட்டாச்சு. இது வந்து கிரீன் கலர் எல்இடி ஒன்று எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கிரீன் கலர் எல்இடியை நேராக மேலே உள்ள ஃபஸ்ட்டு ஓட்டை, அதாவது எர்த் இருக்கிற ஓட்டையில் நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். ஏன்னா எர்த்தோட கலர் இண்டிகேட் பண்ணுறதுக்கு நம்ம கிரீன் கலர் யூஸ் பண்ணுவோம். நம்ம கிரீன் கலர் எல்இடி ஃபிட் பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் எல்இடியை பேஸுக்கு நேராக ஃபிட் பண்ணுங்கள். ஏன்னா பேஸு நம்ம எல்லாருமே டெஸ்டரில் எல்லோ கலர் எல்இடி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் நம்ம அடுத்த ரெட் எல்இடியை வந்து நியூட்ரலுக்கு நேராக ஃபிட் பண்ணுங்கள். அடுத்தது எல்லாரோட நெகட்டிவையும் காமனாக ஜாயின் பண்ணிடுங்க. 3 எல்இடியோட நெகட்டிவையும் காமனாக சால்டிங் பண்ணிடுங்க. சால்டரிங் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பாருங்க 3 எல்இடி கரெக்டாக இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதே 1N4007 டயோடு. இந்த டயோடு 3 வேணும். இது வந்து 100K ஆஃப் வாட் ரெஜிஸ்டர், இதுவும் 3 வேணும். இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா சீரீஸில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. டயோடோட கேத்தோடையும் ரெசிஸ்டரையும் ஜாயின் பண்ணிக்கோங்க சீரீஸாக. இப்போ அதோட ஆனோட வந்து கட் பண்ணி எல்இடியோட பாசிட்டிவில் ஜாயின் பண்ணிடுங்க. அதே மாதிரி 3 எல்இடிக்கும் ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ 3 எல்இடிக்கு ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ அதில் தேவையில்லாத பின்னை வந்து கட் பண்ணி விட்ருங்க. எல்இடியில் பின் வந்து எக்ஸஸாக இருக்கும், அதெல்லாம் கட் பண்ணிடுங்க. நம்ம கட் பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த எல்இடிக்கு நேராக க்ளூ ஸ்டிக் வச்சு அந்த க்ளூ நல்லா கொஞ்சம் இது பண்ணிடுங்க. ஏன்னா 2 இதுவும் ஷார்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக நம்ம வந்து க்ளூ யூஸ் பண்ணுறோம். சென்டரில் மட்டும் கொஞ்சம் இடம் விட்டுக்கோங்க. ஏன்னா அந்த வயர் சால்டரிங் பண்ணணும். காமனான உள்ள வயரு 3ஓட நெகட்டிவும் அந்த க்ளூ கொஞ்சம் காஞ்சிக்கிட்டோம். இப்போ க்ளூ வந்து நல்லா காஞ்சிருச்சு. அந்த நடுவில் கொஞ்சம் இடம் விட்டுக்கோங்க, அதை மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க. அதை விடாமல் இது பண்ணிட்டீங்கன்னா திருப்பி ஒரு இது பண்ண வேண்டிய கஷ்டமாக இருக்கும்.
இப்போ 3 வயர் எடுத்துக்கோங்க. மூணு வயர் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதை வந்து இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அந்த 3 ரெஜிஸ்டர் இருக்கு பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டரில் ஜாயின் பண்ணணும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம பிளக்கில் உள்ள பின்னில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்டரை யூஸ் பண்ணி சால்டரிங் பண்ணாமல் அப்படியே அதை கலட்டி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் உள்ள அந்த ஸ்க்ரூவை நல்லா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கலட்டி அந்த ஸ்லீவை எடுத்துகிட்டு நல்லா ஜாயின் பண்ணிடுங்க. இதை கரெக்டாக பண்ணலைன்னா நம்ம கண்டினியூட்டி கரெக்டாக கிடைக்காது, அதுக்காக அவுட்புட் நமக்கு சரியாக வராது. அதனால் கொஞ்சம் இதை மட்டும் ஜாக்கிரதையாக பண்ணி ஸ்க்ரூவெல்லாம் நல்லா டைட் வச்சுருங்க. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது சின்ன வயர். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த நம்ம 3 ரெஜிஸ்டர் சால்டரிங் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த 3 ரெஜிஸ்டரையும் நமக்கு நல்லா பேரலாக ஜாயின் பண்ணிடுங்க. 3 ரெஜிஸ்டரையும் ஒன்றா ஜாயின் பண்ணிடுங்க. அந்த பின்னை வெட்டி விட்டுட்டு அதில் சால்டரிங் வச்சுருங்க. இப்போ வந்து அந்த ரெசிஸ்டர் 3 பின்னும் ஜாயிண்ட் ஆகிற இடத்த நல்லா சால்டரிங் வச்சுருங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சால்டரிங் வச்சாச்சு. அடுத்தது அந்த பிளக்கில் இருந்து வர்ற 3 வயரை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த பேஸ்லேருந்து வர்ற வயரை வந்து அந்த ரெசிஸ்டர் 3 பின்னு ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் பேஸ்லேருந்து வர்ற வயரை ஜாயின் பண்ணிடுங்க. அதாவது பேஸ் நான் ரெட் கலர் கொடுத்துருக்கேன், அந்த ரெட் கலர் வயர் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு எர்த்துலேருந்து வர்ற வயர், எர்த்து பின்னு, அதாவது எர்த்துக்கு வந்து நான் வந்து ப்ரௌன் கலர் கொடுத்துருக்கேன். எர்த்துலேருந்து வர்ற வயர் அந்த நடுவில் நம்ம கொஞ்சம் பின்னு இடம் விட சொன்னோம் பார்த்தீங்களா, க்ளூ ஒட்டாமல், அந்த இடத்துல சால்டரிங் பண்ணணும். பார்த்தீங்கன்னா அதையும் நம்ம இப்போ சால்டரிங் பண்ணியாச்சு. அதை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக சால்டரிங் பண்ணிக்கோங்க, ஏன்னா சால்டரிங் பண்ண இடம் கம்மியாக இருக்கும், கையில் கீழே பட்டாமல் சால்டரிங் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் வயர் ஒன்று இருக்கும், அதாவது நியூட்ரலில் இருந்து வர வயரு. எல்லாம் உள்ள எல்இடி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த எல்இடிக்கு 2 காமனாக உள்ள பின்னில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதாவது எர்த்துலேருந்து வர க்ரீன் எல்இடிக்குரிய பின்னு வந்து தனியாக இருக்கணும், அதோட பாசிட்டிவ் வந்து அந்த எல்இடியோட நெகட்டிவ். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வயரிங் முடிஞ்சு. உள்ள வயர் எதுவும் ஷார்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் க்ளூ கன்னு யூஸ் பண்ணிக்கோங்க. க்ளூ ஸ்டிக் வச்சு போட்டுட்டிங்கன்னா வயரிங் ஷார்ட் ஆகாமல் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த அதுக்குரிய ஒரு மூடி மாதிரி இருக்கும், அதை போட்டுட்டு இப்போ நம்ம அந்த இதை க்ளோஸ் பண்ணிடலாம். 3 பின் டாப்பை வந்து க்ளோஸ் பண்ணி நம்ம கலர்ன ஸ்க்ரூவை அப்படியே திருப்பி மாட்டிடலாம். இது மாட்டுறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், அதுக்காக நம்ம பார்த்து மாட்டணும். ஸ்க்ரூவை நல்லா டைட் வச்சுக்கோங்க. கீழே உள்ள இதில் வந்து க்ளூ கொஞ்சம் போட்டு விட்டுக்கோங்க, ஏன்னா தெரியாமல் எதுவும் உள்ள எதுவும் இதாகிடுச்சுன்னா வெளியே வந்து ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இல்லைன்னா சின்ன பிள்ளைங்க கை உள்ள விட்டுருவாங்க. இப்போ நமக்கு வந்து சர்க்யூட் ஃபினிஷ் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து எங்கள் வீட்டில் எர்த்தோட உள்ள ஒரு ப்ளக் பாயிண்டில் இதை சொருகிறேன்.
சொல்லி சுவிட்சை போட்டோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 3 எல்இடி எரியுது பாருங்கள். எல்லோ, ரெட்டு, க்ரீனு. க்ரீன் மட்டும் நமக்கு கொஞ்சம் தெளிவாக தெரியுது, இது வந்து கொஞ்சம் கம்மியாக தெரியுது. இப்போ நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு காமிக்கேன். இப்போ கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 2 பின் டாப் யூஸ் பண்ணி ஒரு ப்ளக் பாயிண்ட்டுக்கு சப்ளை கொடுக்கேன். 2 பின் டாப்பில் வந்து எர்த்து இருக்காது, பேஸ் நியூட்ரல் மட்டும்தான் வரும். பார்த்தீங்கன்னா இப்போ இதை போட்டோம்னா நமக்கு அந்த க்ரீன் கலர் எல்இடி எரியாது. என்ன காரணம்னா நமக்கு இதுக்கு வந்து எர்த்து வரலை. பார்த்தீங்கன்னா அந்த எல்லோவும் ரெட்டு மட்டும்தான் எரியுது பாருங்கள். உங்களுக்கு தெரியும், இது இப்போ கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கிறதுனால கொஞ்சம் தெரிய மாட்டேங்கி. பாருங்கள், நான் ஜூம் பண்ணி காமிக்கேன். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.